நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக மதுரை தல்லாக்குளம் டைட்டன் ஷோரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ஐங்கரன் பால் கொழுக்கட்டை கடைக்கு போயிருந்தேன். இங்கேருந்து நிறைய வாட்டி கொழுக்கட்டை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்கேன். பட் இன்னைக்கு ஈவினிங் மெதுவாக நேரில் போய் சாப்பிட்டு வந்துடலான்னு டேரெக்டாக ஷாப்புக்கு போயாச்சு. இங்கே வந்ததும் யோசிக்காமல் வாங்குற மொதல் விஷயம் இந்த முந்திரி வாழை இலை கொழுக்கட்டை. உள்ள நிறைய முந்திரி, தேங்காய், வெள்ளம்லாம் ஸ்டஃப் பண்ணி வாழை இலையோடு சேர்த்து வேக வச்சு இந்த கொழுக்கட்டையை பிரித்து சுட சுட சாப்பிட்றதுக்கு அமிர்த மாதிரி இருக்கும். பீஸ் 35 ரூபானாலும் தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். அடுத்து தேங்காய், வெள்ளம் எல்லாம் போட்டு ஸ்டஃப் பண்ண இந்த கோதுமை போலி ஆறி போயிட்டனால கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்க்கறதுக்கு செம்ம ஜூஸியாக டெம்டிங்காக இருந்த இந்த மலபார் அப்பம் வாங்கியிருந்தேன். இது என்னன்னே தெரியலையே, சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சாப்பிட்டு பார்த்தப்பவும் இது என்னன்னே தெரியல. மைதா மாவில் நிறைய எண்ணெய் ஊற்றி கல் தோசை சுட்டு சக்கரை பாகில் ஊற வச்சு எடுத்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. மேபி இதை சாப்பிட்டு பழகினவங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ தெரியல. அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு சதாமுக்கு ரொம்ப பிடிச்ச மைசூர் பாக் வாங்கி சாப்பிட்டுட்டு டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி காரமாக ஏதாவது சாப்பிடலான்னு அங்கேயே சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஒரு பாவ் பாஜி வாங்கி சாப்பிட்ருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இங்கே வழக்கமாக வாங்கி சாப்பிட்றது பால் கொழுக்கட்டை, முந்திரி கொழுக்கட்டை, திரட்டி பால் இதெல்லாம் தான். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டனால அதெல்லாம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இன்னொரு மினி வ்ளாகில் காட்டுறேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக ஒரு டீயை போட்டு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீரூஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.